நாம் தொடர்ந்து தேவனுடைய வாழ்வே நம்முடைய வாழ்வு என்பதை நாம் தியானிக்க வேண்டும். இன்றைய தினத்தில் இந்த வாக்குத்தத்த செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, தேவனுடைய வாழ்வே உங்களுடைய வாழ்வு. தேவன் எப்படி வாழ்கிறாரோ அப்படியே நாம் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார். அவர் எப்படி வாழ்கிறாரோ அப்படியே வாழத்தக்க விதத்தில் தான் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரை போலவே நம்மை வாழ வைக்கிற தெய்வம். நாம் தேவனுடைய வாழ்வையே நம்முடைய வாழ்வாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். யூ ஆர் ஒன் வித் காட் லைஃப். ஆண்டவருடைய வாழ்வோடு கூட நீங்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறீர்கள். சரி, ஓகே. நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்பில், அன்றாட வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வியாதிகளை சந்திக்கிறோம், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம், நிறைய போராட்டங்களை சந்திக்கிறோம், தரித்திரத்தை சந்திக்கிறோம், வறுமையை சந்திக்கிறோம், கடன் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், கட்டுக்கள் காணப்படுகிறது. சிலர் பில்லிசூனிய கட்டுக்களில் காணப்படுவார்கள், அல்லது சிலர் பலவிதமான பிசாசின் கட்டுக்களினாலே பாதிக்கப்பட்டிருப்பார்கள். குடும்பத்துக்குள்ள சண்டை, காயங்கள், இப்படி பலவிதமான போராட்டங்களுக்கு மத்தியில் நாம் அனுதின வாழ்க்கையை நாம் கடந்து போகிறோம். ஆனா ஆண்டவர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு வைக்கல. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வைக்கல. ஏன்னா நமக்கு அவர் கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, தேவ வாழ்வே உன்னுடைய வாழ்வு. தேவன் எப்படி வாழ்கிறாரோ அதே வாழ்க்கைக்குள் நம்மை அவர் கொண்டு வந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை குறித்து தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுதான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். யாத்ராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். அந்த அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுனால அது எவ்வளவு கண்டாமினேட்டட் வாட்டராக இருந்தாலும், எவ்வளவு அசுத்தமான தண்ணீராக இருந்தாலும் சரி, அந்த தண்ணீர் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற போது அது எப்படி மாறிடுதுங்க? அது சுத்தமான தண்ணீராக மாறிவிடுகிறது. அவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற போது நீங்க எந்த சத்து குறைவுள்ள உணவுகளை சாப்பிட்டா கூட என்ன ஆயிருதுங்க? அது உங்களுடைய சரீரத்துக்கு ஜீவனை உண்டாக்குகிறது, உங்க சரீரத்துல சத்தை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நான் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குகிறேன். சரி, இத ஆண்டவர் நமக்கு சொல்லல. இந்த வசனத்தை நாம் ஆதார வசனமாக, வாக்குத்தத்தமாக எடுத்து நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை அல்லது இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் யாரோடு செய்து கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இந்த உடன்படிக்கையை செய்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் ஒரு கவனன்ட் ஆஃப் ஹீலிங், அதாவது சுகத்திற்கான ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். வனாந்தரத்தில் பிரயாணமாய் வந்து கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? அந்த வனாந்தரத்தில் சுகத்திற்கான ஒரு உடன்படிக்கையை அந்த ஜனங்களோடு கூட செய்தார். பழைய ஏற்பாட்டில் இந்த உடன்படிக்கை காணப்பட்டது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதான இந்த உடன்படிக்கைகள் ரத்து செய்யப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் போடப்பட்ட சட்டங்களாகிய நியாயப்பிரமாணங்களும் அதில் வந்ததான உடன்படிக்கைகளும் ரத்து செய்யப்பட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா, நம்மோடு கூட ஒரு புது உடன்படிக்கையை போட்டுக்கொண்டிருக்கிறார். நம்மோடு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளோடு கூட, கிறிஸ்துவுக்கு பின்னாக கடந்து வருகிற விசுவாசிகளோடு கூட ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பழைய உடன்படிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பூரணமானதல்ல, அது தற்காலிகமானது. அந்த தற்காலிகமான அந்த உடன்படிக்கை இருக்குது இல்லையா, அந்த உடன்படிக்கை அது பூரணமானதல்ல. ஏன்னா
அந்த பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் என்ன இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு நியாயப்பிரமாணங்களும் சட்டங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தில் ஒரு நியாயப்பிரமாணத்தின் ஒரு பகுதியை ஒருத்தன் மீறிட்டான்னாலும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் அவன் மீறிட்டதா அர்த்தம். அப்படி அவன் மீறிட்டதனால அவன் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அதனால அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறதற்கு முயற்சி பண்ணி தோத்து போய் அவங்க கடைசியில் மேசியா எப்பொழுது வருவார், எப்பொழுது நம்மளை விடுதலையாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏங்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த, அவர்கள் ஏங்கினதான அந்த மேசியாவும் கடந்து வந்தார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. அவருடைய பாடு மரணங்களினாலே என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு புது உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கையை அவர் போட்டு இருக்கிறார். அந்த இரத்த உடன்படிக்கைக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த புது உடன்படிக்கைக்குள் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் உண்டு. சரி, ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அதாவது ஆதாமுடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய முற்பிதாக்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் என்ன பண்ணாருங்க? இயேசு கிறிஸ்து காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், ஆதாமிலிருந்து ஆரம்பித்த அந்த பாவங்களின் நிமித்தம், ஆதாமிலிருந்து ஆரம்பித்த அந்த நீதி இல்லாத தன்மைகளின் நிமித்தம், ஆதாமிலிருந்து ஆரம்பித்த அந்த தவறான காரியங்களை செய்கிற காரியங்களின் நிமித்தம் என்ன வரணும் அப்படின்னா, அவர்களுக்கு தண்டனை கடந்து வர வேண்டும். ஆனா நமக்கு தண்டனை கடந்து வர வேண்டும். ஆனா நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய முற்பிதாக்களில் இருந்து ஆரம்பித்து எல்லாருடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாத்துக்காகவும் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை, அந்த தண்டனை அவர் மேல் கடந்து வந்தது. ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள்ல என்ன அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னா, நாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? அவர் எல்லா அக்கிரமங்களுக்கும், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய தவறான செயல்கள், நம்முடைய நீதி இல்லாத செயல்கள், இது எல்லாத்துக்குமான தண்டனையை தம்மேல ஏத்துக்கிட்டாரு. அவர் அப்படி ஏத்துக்கிட்டு நீ நல்லா இருப்பான்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து ஆசீர்வதிங்க, நீ நல்லா இரு. நீங்க சொல்றத பார்த்தா நல்லா இரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னதுங்க? நீ நல்லா இரு. ஹல்லேலூயா. ஓகே. அப்போ ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு அப்படின்னா, நீ நல்லா இரு, உனக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏத்துக்கிட்டாரு. அதனால அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். நம்முடைய சரீரத்துல வியாதி வர முடியாது, நாம் சுகமாகிறோம். சரி, ஓகே. இந்த ஏசாயா 53ல தீர்க்கதரிசி ஏசாயாவின் மூலமாக ஆண்டவர் பின்னாடி இயேசு கிறிஸ்து 600 ஆண்டுகளுக்கு பின்னாடி வரப்போகிற காரியத்தை குறித்து, இயேசு வருவார், வந்து இப்படியெல்லாம் காயங்களை சுமந்து நம்மை விடுதலையாக்குவார், நம்மை சுகமாக்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார்ங்கிற அந்த வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்தார். இப்போ இதுல இந்த 2 வாக்கு தத்தங்களை நாம பார்த்தோம். வாக்கு தத்தம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் மனுஷனோடு செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை. என்னதுங்க? வாக்கு தத்தம் என்பது என்னதுங்க? தேவன் மனுஷனோடு செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை, ஒப்பந்தம். ஆண்டவர் நம்மோடு ஒப்பந்தம் பண்றாரு. என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களோடு இந்த ஒப்பந்தத்தை பண்ணி இருந்தார். முதலாவது நாம யாத்ராகமத்தின் புத்தகம் 23:25 பார்த்தோம். அவர் உன் அப்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் தண்ணி ஆசீர்வதிப்பார், உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். அடுத்தது ஏசாயா 53 பார்த்தோம். நம்ம பாவம், நம்ம மீறுதல்கள், நம்மளுடைய குறைவுகள், குற்றங்கள், இது எல்லாத்துக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு
அவர் காயப்பட்டுட்டாரு, அவருடைய தழும்புகளால் குணமாகறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த 2 வசனங்களும் இருக்குது பார்த்தீங்களா, 2 வாக்குத்தத்தங்களும் இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது, கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்டதல்ல. ஹல்லேலூயா. புது ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டதல்ல. அப்படின்னா ஆண்டவர் நம்மோடு கூட என்னதான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மோடு சுகத்துக்காக தனியா ஒரு உடன்படிக்கை போடல. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளோடு நாம் சுகம் பெறுவதற்கான ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் போடல. ஏன்னா நாம் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் மரணித்து அவர் உயிரோடு கூட எழுந்ததின் நிமித்தமாக, நம்மையும் அவர் அழைத்து கொண்டதின் நிமித்தமாக அவர் என்ன செய்தார் அப்படின்னா, நம்மளை புது சிருஷ்டிகளாக மாற்றிவிட்டார். 2 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. ஓகே, இப்போ இயேசு நமக்காக மரித்து அவர் ஜீவனோடு கூட எழுந்து நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி அவரோடு கூட உன்னதங்களில் அவர் நம்மையும் உட்கார செய்து விட்டார். இப்படி நடந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா, சொல்லுங்க பார்க்கலாம், ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாய் இருக்கிறான். என்னவா இருக்கிறான்? புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. என்ன ஆயிடுச்சுங்க? பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழசு எல்லாமே என்ன ஆயிடுச்சுங்க? எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற, இப்போ நீ புதிய படைப்பாக இருக்கிறாய். எப்படி இருக்கிறீங்க? புதிய படைப்பாக, புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். அப்போ பழசு எல்லாமே ஒழிஞ்சு போயிடுச்சு, எல்லாமே புதுசா மாறிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, இங்கே தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான வெளிப்பாடு. ஆதாம் பாவத்தில் விழுந்தானா விழலையா? அவன் விழுந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல கீழ்ப்படியாமை வந்துச்சா? மீறுதல் வந்துச்சா? வியாதி வந்துச்சா? பலகீனம் வந்துச்சா? வறட்சி வந்துச்சா? பஞ்சம் வந்துச்சா? சாபம் வந்துச்சா? இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சமாதான குலைச்சல் வந்துச்சா? சண்டை வந்துச்சா? கொலை வந்துச்சா? பிரச்சனை வந்துச்சா? வேலை இல்லைங்கிற சூழ்நிலைகள் வந்துச்சா? எல்லாமே இந்த உலகத்தில் எதிர்மறையான பிசாசோட காரியங்கள் அத்தனையும் ஆதாம் பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் எல்லா எதிர்மறையான காரியங்களும் வந்துச்சு. இதுக்கு காரணம் ஆதாமுடைய கீழ்ப்படியாமை. இப்போ 2ஆம் ஆதாமாகிய இயேசு அவர் கீழ்ப்படிந்து, பிதாவினுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் சிலுவைக்கு கடந்து போனதனால என்ன ஆயிருச்சு? அவருடைய கீழ்ப்படிதலினாலே நமக்கு கிருபை வந்தது, நமக்கு பாவ மன்னிப்பு வந்தது, நமக்கு சந்தோஷம் வந்தது, நமக்கு சமாதானம் வந்தது, நமக்கு சுகம் வந்தது, நமக்கு ஆரோக்கியம் வந்தது, நமக்கு செழிப்பு வந்தது. ஓகே, இப்போ ஆதாம் தோட்டத்தில் இருக்கும்போது பாவம் இல்லை. அவன் பாவம் பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரையிலும் பாவம் இல்லை, வியாதி இல்லை, பிரச்சனை இல்லை, சண்டை இல்லை, தரித்திரம் இல்லை, எதுவுமே இல்லைங்க. யுத்தங்கள் இல்லை, நிலநடுக்கம் இல்லை, வெள்ளம் இல்லை, எதுவுமே இல்லைங்க. ஆண்டவர் அப்படித்தான் ஏதேனை ஒரு பரலோகத்தை போல் ஆண்டவர் படைத்திருந்தார். அந்த ஏதேனுக்குள்ளதான் ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த தேவ வாழ்வை வாழும்படிதான் ஆண்டவர் ஆதாமை அங்கே வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இப்போ அவன் பாவத்துல விழுந்துட்டதுனால பிசாசோட சரக்கு இப்போ நம்ம சொன்னதெல்லாம் என்ன ஆயிருச்சுங்க? அது பூமியில வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கீழ்ப்படிந்து அவர் சிலுவைக்கு போய் மரணித்து அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கிட்டதுனால இப்போ என்ன ஆயிருச்சு அப்படின்னா, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின.
ஹல்லேலூயா. என்ன பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின? பசி, பட்டினி, துக்கம், வேதனை, சமாதான குலைச்சல், அப்புறம் என்னதுங்க, சண்டை, போராட்டம், தரித்திரம், கடன், இது மாதிரி என்னெல்லாம் உண்டோ எல்லாமே என்ன ஆயிடுச்சுங்க? எல்லாமே முழுவதுமாய் பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ உலகத்துல இயேசு வந்தார், அவர் வாழ்ந்தார், 33 வருடம் வாழ்ந்தார். மீண்டும் அவர் என்ன பண்ணாருங்க? மரித்து உயிரோடு கூட எழுந்தார். இப்போ ஆளுகை செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஆனா அவர் எல்லாவற்றையும், சத்துருவின் கிரியைகள் எல்லாவற்றையும் அழித்தாலும் இன்னும் பூமியில வியாதி இருக்குதா? இருக்குதா இல்லையா? பிரச்சனை இருக்குதா? கடன் இருக்குதா? எல்லாமே இருக்குது. ஆனா ஒருத்த கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா. எங்க வந்துட்டா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள், கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா. அங்க என்ன ஆயிருது அப்படின்னா, அவன் புது சிருஷ்டியாய் மாறிவிடுகிறான். ஒரு புதிய உலகத்திற்குள் அவன் வைக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. நீங்க ஒரு புதிய வானத்திற்குள் வைக்கப்படுகிறீர்கள். ஒரு புதிய வான மண்டலத்திற்குள் நீங்க ஒரு புதிய ஆவி மண்டலத்திற்குள் வைக்கப்படுகிறீர்கள். அப்போ என்ன ஆயிருது? நீங்க ஒரு புது ஆவி மண்டலத்துக்குள்ள வந்துடுறீங்க. வியாதி இல்லாத மண்டலத்திற்குள் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. பூமியில வியாதி இருக்கு, ஆனா உங்க ஆவி மண்டலத்துல வியாதி இல்ல. ஹல்லேலூயா. பரலோகத்தை உங்களுக்குள்ள வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க? பரலோகத்தை எங்க வச்சிருக்கிறாருங்க? உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்தை எனக்குள்ள வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பரலோகத்தை நமக்குள்ள வச்சுட்டதுனால பரலோகத்துல என்ன இல்லைங்க? பசி இல்ல, பட்டினி இல்லை, வேதனை இல்லை, போராட்டம் இல்லை, பிசாசின் சரக்கு எதுவுமே இல்லை. இல்லையா? அங்கே ஆரோக்கியம் உண்டு, அங்கே சமாதானம் உண்டு, அங்கே சுகம் உண்டு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாமே என்ன ஆயிடுச்சுங்க? புதுசா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நம்முடைய பழைய வாழ்க்கையில இருந்த எல்லா காரியங்களையும் மாற்றி ஆண்டவருக்குள்ள வந்த உடனே எல்லாத்தையும் புதுசா மாத்திடுறாரு. ஹல்லேலூயா. புதுசா மாத்திடுறாருன்னா தேவ வாழ்வை நமக்கு கொடுத்து விடுகிறார். தேவனைப் போலவே வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனைப் போலவே வாழ்கிற அந்த வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில சுகத்துக்குன்னு தனியா ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செழிப்படையறதுக்குன்னு தனியா ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ புது சிருஷ்டியா இருக்கிறாய். உன் வாழ்க்கையில நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாம் என்னெல்லாம் ஃபாலோ ஆச்சோ அது மட்டும் இல்லை. ஆதாம் பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் எதெல்லாம் பின்தொடர்ந்து வந்ததோ அந்த பிசாசினுடைய சரக்குகள் எதுவும் எங்க வர முடியாது? விசுவாசியினுடைய வாழ்க்கையை தொட முடியாது. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தினால நம்ம மண்டைய கழுவுனா வியாதி நமக்கு வர முடியாது. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தினால நீங்க நிரம்பிட்டீங்க அப்படின்னா உங்களை தரித்திரம் தொட முடியாது. செழிப்பின் மேல் செழிப்படைவீர்கள், ஆரோக்கியத்தின் மேல் ஆரோக்கியத்தை சுதந்திரித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த நாம ஏற்கனவே பார்த்த ஏசாயா 53, அப்புறம் என்ன பார்த்தோங்க? யாத்ராகமம் 23, 25. இதெல்லாம் என்னதுங்க? இதெல்லாம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. யோவானின் புத்தகம் 19, 30 வாசித்து பாருங்க. யோவானின் புத்தகம் 19, 30. இயேசு காடி வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த பழைய உடன்படிக்கை எதுவரையிலும் தொடர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய உடன்படிக்கை அந்த வனாந்தரத்தில் இருந்து ஆரம்பித்து எங்க வரையிலும் வருதுன்னா, இயேசு சிலுவையில் தொங்கின போது அவர் என்ன சொன்னாருங்க? அவர் காடியை வாங்கின பின்பு முடிந்தது அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அந்த முடிந்ததுன்னு சொல்லி அவர் மரணித்த போது அப்ப வரையில என்ன இருந்ததுங்க? அது வரையிலும் பழைய உடன்படிக்கை தொடர்ந்து வந்தது. ஆனா அவர் முடிந்தது என்று சொல்லி அவர் உயிர் தெழுந்த பின்பு என்ன ஆயிருச்சுங்க? ஒரு புது உடன்படிக்கை,
இரத்த உடன்படிக்கை ஆரம்பித்து விட்டது. அவர் எப்போ ரத்தம் சிந்தினாரோ, எப்போ ஜீவனை கொடுத்தாரோ, அப்பவே ஒரு புதிய உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பமாகிவிட்டது. ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஓகே, கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம், யாராய் இருக்கிறோம் அப்படின்னா, நாம் தேவ வாழ்வை பெற்றவர்களாக இருக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய வாழ்வே உன்னுடைய வாழ்வு. நாம் எதை பெற்றிருக்கிறோங்க? தேவனுடைய வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படின்னா நம்ம இந்த வாழ்க்கையில நமக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுகம் தேவையில்லை. என்ன தேவையில்லை? தேவனுடைய வாழ்வையே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையில்லை? சுகம் தேவையில்லை. உங்களுக்கு செழிப்பு தேவையில்லை. உங்களுக்கு வேறு விதமான என்ன சமாதானம் தேவையில்லை. இது மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, நான் தேவனுடைய வாழ்வை பெற்றிருக்கிறேன். அப்படின்னா ஆண்டவருக்கு சுகம் வேணுமா? ஆண்டவர் எப்படி வாழ்கிறாரோ அப்படியே வாழ்கிறீர்கள். இன்னொரு விதத்துல சொன்னா, தேவனுடைய ஜீவனையே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அப்ப அவருடைய ஜீவனே உங்களுக்குள்ள இருக்குங்கும் போது ஆண்டவருக்கு சுகம் தேவைப்படுமா? ஆண்டவருக்கு செழிப்பு தேவைப்படுமா? ஆண்டவருக்கு அற்புதம் தேவைப்படுமா? ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் தேவைப்படுமா? தேவைப்படாது இல்லையா? அப்ப அவருடைய வாழ்வு, அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதுனால, அதையே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறதுனால நமக்கு என்ன தேவையில்லைங்க? நமக்கு சுகம் தேவையில்லை, செழிப்பு தேவையில்லை. இதெல்லாம் நமக்கு நாம என்னெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் யாருக்கு தேவை அப்படின்னா, உலகத்துல இருக்கிறவர்களுக்கு தேவை. ஆனா நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா உலகத்துல இருக்கிறவர்கள் இன்னும் எதுல தான் வாழ முடியும்? பிசாசினுடைய எதிர்மறையான வல்லமைக்குள் தான் வாழ முடியும். ஆனா நம்மளை தூக்கி ஆண்டவர் எங்க வச்சுட்டாருங்க? பரலோகத்துல தேவனை போலவே வாழும்படிக்கு, தேவ வாழ்க்கையை வாழும்படிக்கு, தேவனுடைய ஜீவனோடு கூட வாழும்படிக்கு நம்மளை வச்சுட்டாரு. அப்படிங்கும் போது நாம் எப்படி வாழ்கிறோம்ங்க? அவரை போலவே வாழ்கிறோம். ஹல்லேலூயா. அவரை போலவே வாழ்கிறோம். இப்போ நாம சுகவீனம் அடைய முடியாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் சுகவீனம் அடைய முடியாது. ஏன் நீங்க சுகவீனம் அடைய முடியாது? நீங்க அவருடைய ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய வாழ்வையே பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இவனுக்கெல்லாம் வந்த வாழ்வை பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு ரொம்ப ஏழையான ஒருத்தனை ஒரு பெரிய கோடீஸ்வரன் தத்து எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? இவனுக்கெல்லாம் ஒரு வாழ்வை பாரு. சரி, ஓகே. இப்ப தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா இல்லையா? அவன் வயசு பசங்கள்லாம் ஆடு மேய்ச்சிருப்பாங்களா மாட்டாங்களா? இப்போ அவன் ராஜாவானப்போ அவனை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க? அவனுக்கு வந்த வாழ்வை பாரு. அவங்க சொல்றாங்கிறதுக்காக அவனுடைய வாழ்க்கை மாறப்போவது இல்லை. அவன் ராஜாவானதுக்கு அப்புறம் ஆடு மேய்க்கிறவன் வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்திருப்பானா, இல்ல ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருப்பானா? இப்போ நாம உலகத்துல இருக்கிறவர்களை போல கடன்லையும் தரித்திரத்திலையும் பிரச்சனையிலையும் வியாதியிலையும் போராட்டத்திலையும் வாழ்ந்தோம். இப்போ நம்மளை ராஜ வாழ்க்கையாக அவர் என்ன பண்ணிட்டாருங்க? நம்மளை சுகமுள்ள ஆரோக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை, செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை, தேவ வாழ்க்கையை வாழும்படிக்கு, தேவத்தரமான ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்தி விட்டார். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் பண்ணிட்டதுனால இப்போ நாம் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. நாம வியாதியை குறித்து நினைக்கவும் வேண்டியதில்லை, கவலைப்படவும் வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. இயேசு சுகவீனமானாரா? சுகவீனம் ஆகல, ஆனா சுகப்படுத்தினாரா? அவருக்குள்ள தேவ வாழ்வு இருந்ததனால தேவ வாழ்வின் ஒரு பகுதி தான் சுகம். அவருக்குள்ள இருந்த சுகத்தை எடுத்து மற்றவர்களை சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. அது மாதிரி நாம என்ன செய்யணும்? ஓடுங்க, ஓடி போய் சுகவீனர்களை சுகப்படுத்துங்கள், தரித்திரர்களை ஆசீர்வதித்து செழிப்பாக்குங்கள். ஹல்லேலூயா.
இதையே மைண்ட்ல நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, வாய் விட்டு சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ உங்க வாழ்க்கை ஒரு செழிப்பான ஆசீர்வாதமான வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கையாக நீங்க மாறுகிறத நீங்க பார்க்க முடியும். சரி, ஓகே. ஏன் நிறைய கிறிஸ்தவர்கள் வியாதிப்படுகிறார்கள்? ஏன் நிறைய கிறிஸ்தவர்கள் தரித்திரமாய் வாழ்கிறார்கள்? ஏன் நிறைய கிறிஸ்தவர்கள் சண்டை, போராட்டம், பிரச்சனை, பிஸ்னஸ், வேலையில் ஒரு விருத்தி இல்லை, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள் அப்படின்னா, ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஹல்லேலூயா. என்ன ஆகுறாங்க? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நல்லா கவனிங்க. நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். இங்க கவனிங்க, இதுல பார்க்க வேண்டாம். நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். இப்ப நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறதுனால நான் தேவ வாழ்வை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்ப என்ன தூக்கி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இந்த உலகத்தை விட்டே எடுத்து பழசையெல்லாம் விட்டு, ஆதாமின் நாள்ல இருந்து ஆரம்பித்து பூமி எப்படி இருந்ததோ அந்த பழைய நெகட்டிவ்ஸை விட்டு எடுத்து என்ன ஒரு பரலோக வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் வச்சிட்டாரு. இந்த அறிவு இல்லாததனால என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏன் கிறிஸ்தவங்களுக்கு வியாதி வருதுன்னா அவர்களுக்கு வசன அறிவும் வெளிப்பாடும் இல்லை. ஏன் கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனைகளும் போராட்டமும் வருது அப்படின்னா வெளிப்பாடு இல்லை. ஏன் கிறிஸ்தவர்களுக்கு செழிப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் என்னங்க? வெளிப்பாடு இல்லை. சரி, ஓகே. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பாருங்க, ரோமர் 8:11 நாம பார்க்கிறோம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். ஹல்லேலூயா. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறாரா இல்லையா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அந்த ஆவி நமக்குள்ள வாசமாய் இருந்தா, கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ரோமர் 8:11 தமிழ் பைபிள்ல என்னன்னு இருக்குன்னா, சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் அப்படின்ட்டு இருக்கு. அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு, எதிர்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் என்னன்னு இருக்கு அப்படின்னா, கிவ் லைஃப். வில் கிவ் லைஃப்னா உயிர்ப்பிப்பார். இப்போ கிவ் லைஃப் அப்படின்னா ஜீவன் கொடுக்கிறார், வாழ்வு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் அவர் என்ன செய்கிறார்? சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ளதாக மாற்றுகிறார். நம்ம உடம்புல ஒரு வியாதி வருது அப்படின்னா அங்க ஏதோ ஒரு என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம், ஒரு மரணம் வந்திருக்குது, சாவுக்கேதுவான ஏதோ ஒன்று வந்திருக்குது. வந்ததனால தான் என்னதுங்க, சாவுக்கு ஏதுவானா நீ செத்து போயிடுவ அப்படின்னு அர்த்தம் இல்லை. உங்கள் சுகத்தை அழிக்கிற, சுகத்தை கொள்ளுகிற ஏதோ ஒன்று வந்திருக்குது. அது வந்ததனால இப்போ ஆவியானவர் என்ன செய்யறாரு? வந்துச்சுன்னா ஆவியானவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, உங்கள் சரீரங்களை அவர் என்ன பண்றாருங்க? உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. என்ன செய்கிறாருங்க? உயிர்ப்பிக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில அது வியாதியாக இருக்கட்டும், சாவுக்கேதுவான என்னதுங்க? எதெல்லாம் தழைக்கலையோ அதெல்லாம் சாவுக்கேதுவானது. பொருளாதார தழைக்கலை, சாவுக்கேதுவானது. குடும்பத்தில் சமாதானம் தழைக்கலை, சாவுக்கேதுவானது. சரீரத்தில் சுகம் தலைக்கலை, அது சாவுக்கேதுவானது. இது மாதிரி எதெல்லாம் எதிர்மறையானதோ அதெல்லாம் சாவுக்கேதுவானது. அந்த எதிர்மறையானவைகள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாருங்க? அங்க அவர் என்ன செய்கிறார்? தேவ வாழ்வை உங்களுக்கு கொடுக்கிறார், தேவனுடைய ஜீவனை உங்களுக்கு கொடுக்கிறார். அங்க நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு உற்சாகத்தையே காணுமே. தேவ வாழ்வை உங்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன வரணும்? உங்களுக்குள்ள இருந்து ஒரு பெரிய சந்தோஷம் வரணும். எனக்கு ஆண்டவர் இதை பேசினப்போ
தேவ வாழ்வு அப்படின்னா என்னதுங்க? அவருடைய வாழ்வு அப்படியே அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அந்த வாழ்வு அவர் நமக்கு கொடுக்கிறார். அது நம்ம அறிவு கெட்டணும், அதுல நமக்கு அந்த வெளிப்பாட்டில் நாம நிறையணும். அந்த தேவ வாழ்வு உங்களுக்கு அவர் ஏற்கனவே அவர் கொடுத்திருக்கிறார். அப்ப என்ன ஆகாதுங்க? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார், பொருளாதாரத்தை உயிர்ப்பிக்கிறார், சமாதானத்தை உயிர்ப்பிக்கிறார், நன்மைகளை உயிர்ப்பிக்கிறார், ஆசீர்வாதத்தை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நான் தேவ வாழ்வோடு இணைந்து தேவ வாழ்வாகவே மாறி சமாதானமாய் வாழ்கிறேன், சுகமாய் வாழ்கிறேன், ஆரோக்கியமாய் வாழ்கிறேன், செழிப்பாய் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. நாம் பாவத்துக்கு செத்து, பாருங்க, பழைய ஏற்பாட்டுல ஏசாயாவுல நாம பார்த்தோம், அதுக்கு இதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க இந்த வசனங்களுக்கு. நாம் பாவங்களுக்கு செத்து, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பாவத்துக்கு செத்துட்டீங்க, நீதிக்கு நீங்க பிழைத்திருக்கிறீங்க. அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் என்ன பண்ணிட்டாருங்க? சிலுவையில நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் சுமந்துட்டாரு. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். பக்கத்துல இருக்கிறவங்கள கையை குலுக்கி சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் ஆரோக்கியமாய் இருக்கிறீங்க, அவருடைய தழும்புகளால் செழிப்பாய் இருக்கிறீங்க, அவருடைய தழும்புகளால் சமாதானமாய் இருக்கிறீங்க, அவருடைய தழும்புகளால் ஆசீர்வாதமாய் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. 3 யோவான் 2 நாம் வாசித்து முடிக்கலாம். 3 யோவான் 2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல, உன் ஆத்துமா என்ன பண்ணுதுங்க? வாழ்கிறது போல, வாழ்வது போல கூட இல்ல. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல அப்படின்னா நிகழ்காலம். இப்பவே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஆத்துமா தேவ வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, தேவனுடைய ஜீவனை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, ஹல்லேலூயா, நீ உன்னுடைய சுகத்தில் வாழ்ந்து, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ உன்னுடைய சுகத்தில் வாழ்ந்து, நீ உன்னுடைய பலத்தில் வாழ்ந்து, நீ உன்னுடைய ஐஸ்வர்யத்தில் வாழ்ந்து, நீ உன்னுடைய வேலையில் வாழ்ந்து, நீ உன்னுடைய குடும்பத்தில் வாழ்ந்து, நீ உன் பிசினஸ்ல வாழ்ந்து, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி, இங்கிலீஷ் பைபிள்ல செழிப்பாயிருக்கும்படி ஹல்லேலூயா வேண்டுகிறேன். யோவான் என்ன பண்றா? என்ன சொல்றாரு? நீ தேவனுடைய வாழ்வை பெற்றிருக்கிறாய், உன் ஆத்துமா தேவனுடைய வாழ்வை பெற்றிருக்கிறது. உன் வாழ்வுல, உன்னுடைய ஆத்துமாவில் இருக்கக்கூடிய அந்த தேவ வாழ்க்கைய நீ வாயினால சொல்லிக்கிட்டே இரு, அதை சிந்திச்சுக்கிட்டே இரு, அதை யோசிச்சுக்கிட்டே இரு, அதை பேசிக்கிட்டே இரு, அதுவாகவே மாறு, அப்படியே வாழ ஆரம்பிச்சிரு. அப்படி வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க எல்லாவற்றிலும் வாழ ஆரம்பிப்பீர்கள். முதல்ல உங்க ஆத்துமாவுல, உங்க மனதுல, உங்க சிந்தனையில, உங்களுடைய சித்தத்துல, உங்க உணர்வுகள்ல என்ன வரணும் அப்படின்னா, நான் தேவ வாழ்வை பெற்றவன், நான் தேவனுடைய ஜீவனை பெற்றிருக்கிறேன். அதனால தேவன் எப்படி வாழ்கிறாரோ, பரலோகத்துல அவர் வாழ்றாரா வாழலையா? சமாதானமா வாழ்றாரா? சுகமா வாழ்றாரா? அற்புத அடையாளங்களோட வாழ்றாரா? எல்லா ஆசீர்வாதங்களோட வாழ்றாரா? ஹல்லேலூயா. அப்ப எல்லாமே அங்கே இருக்கிறது. அங்க அற்புதம் என்று ஒன்று தேவையில்லை. குறைவு இருந்தா தான் அங்க அற்புதம் வேணும்.
குறைவு இருந்தால் தான், சாபம் இருந்தால் தான் ஆசீர்வாதம் வேணும், வியாதி இருந்தால் தான் சுகம் வேணும். அங்க எல்லாம் நிறைந்திருக்கிறது. அந்த பரலோகத்திற்குள் நம்மை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் ஆவியின்படி. அதே நேரத்தில் அந்த பரலோகத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். உங்க சிந்தனை, சித்தம், உணர்வுகள்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, நான் தேவ வாழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் சொல்லிக்கிட்டே இருங்க, நான் தேவ வாழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தேவனுடைய ஜீவனை கொண்டிருக்கிறேன், தேவனுடைய ஜீவனோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதை சொல்லி ஜெபம் பண்ணி, இதை சொல்லி துதிச்சு, இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த ஜீவன், அந்த வாழ்வு கடந்து வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ எல்லாரும் கேட்பாங்க, எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட அப்படின்னு கேட்க போறாங்க. ஹல்லேலூயா. எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டியே அப்படின்ட்டு பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். வெளிப்பாடு தான் உங்களை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நீங்க சொல்ல சொல்ல உங்க சிந்தனையை மாற்ற புதிதாக்க நீங்க என்ன பண்றீங்க, அந்த தேவ வாழ்வை நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, தேவ வாழ்வே என்னுடைய வாழ்வு, தேவ வாழ்வே என்னுடைய வாழ்வு, தேவ வாழ்வே என்னுடைய வாழ்வு. நான் தேவனுடைய ஜீவனோடு கூட வாழ்கிறேன், நான் தேவனுடைய ஜீவனோடு கூட வாழ்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இன்றைக்கு நான் உங்களுக்குள்ள எந்த விதமான வியாதிகள், பலகீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் இப்போ நீங்க இந்த சிந்தையோடு இருக்கிற போதே அவை விலகி ஓடிவிட்டது. ஆனால் அதுக்காக பிரைஸ் மட்டும்தான் பண்ண போறேன், துதிக்க மட்டும்தான் போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணுமே பண்ண வேணாங்க, சொல்லி துதிங்க. ஒவ்வொன்றா ஓடுதான் இல்லையான்னு பாருங்க. ஹல்லேலூயா. சொல்லி துதிங்க. எனக்குள்ள இருக்கிறது என்னதுங்க? இங்க அப்பா அம்மா கொடுத்த வாழ்வு இல்லை. சொல்லுங்க, நான் சொல்ல சொல்லுங்க. நான் சொல்ல சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற வாழ்வு எங்க அப்பா அம்மா கொடுத்த வாழ்வு இல்லை, மனிதர்கள் கொடுத்த வாழ்வு இல்லை. நாங்க மறுபடி பிறந்ததனால எங்க வாழ்க்கையில ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொண்டோம், ஒரு புது ஜீவனை பெற்றுக்கொண்டோம். நாங்க கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்சு இதுவரையிலும் காணப்பட்ட எல்லா எதிர்மறையானவைகளும் உலகத்துல இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கையில இருக்க முடியாது. என் வாழ்க்கை தேவதரமானது. தேவ வாழ்க்கை வாழ்கிறேன், தேவனுடைய ஜீவனை பெற்றிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வியாதி பலகீனங்கள் விலகுவதாக, கடன் ஆவிகள் விலகுவதாக, தரித்திரங்கள் விலகுவதாக, சாபக்கட்டுகள் உடைவதாக, எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிந்து போவதாக, குடும்பங்களில் சமாதானத்தை கட்டவிழ்கிறேன், அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் கட்டவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த மிரக்கல் மணியாக இந்த பணத்தை நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த பர்ஸையே நீங்க மிரக்கல் பர்ஸா மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இந்த மிரக்கல் மணியை நான் கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஓகே, காணிக்கை நேரம். நீங்கள் காணிக்கை கொடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு மிரக்கல் மணி நான் கொடுக்க போகிறேன். அதை கொண்டு போய் பத்திரமா உங்களுடைய பீரோவில் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு அளவில்லாத செழிப்பு கடந்து வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த சத்தியங்கள் உங்களுக்கு கிரியை செய்வதற்கு ஏதுவாக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் தாராளமாய் விதையுங்கள். ஒரு வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னா நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் விதைக்காமல் அந்த வெளிப்பாடு ஆக்டிவேட் ஆகவே முடியாது. அதனால் நீங்கள் விதையுங்கள். நீங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிற போது இந்த ஊழியத்தில் விதையுங்கள். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஆமென்.